அனைவருக்கும் வணக்கம். This is Veteran Subramani from Salem. 3 பதிவு முக்கியமானது ஒரு தகவலில் பகிர்ந்துக்கணும் என்ற நோக்கத்துடன் எனது இந்த வீடியோ மெசேஜை கொடுக்க விரும்புகிறேன். அதை பதிவு செய்வதற்கு முன்பாக வெட்டரன் என்ற அந்த ப்ரொனவுன்சேஷனை ஒரு சில நண்பர்கள் விட்டேரியன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது வேண்டாம். அதை தவிர்த்து கொள்ள வேண்டிய அந்த ப்ரொனவுன்சேஷன் மேபி டிஃபர் ஆகும். பட் விஷயம் தெரிந்த நண்பர்கள் அவர்கள் அந்த ப்ரொனவுன்சேஷன் செய்வது விட்டேரியன் என்பது நல்லதாக இல்லை. அது எனவே விட்டேரியன் இல்லை, வெட்டரன் என்று திருத்திக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யார் எந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் நான் சொல்லலை, எனி ஆஃப் அவர் சம் பர்சன்ஸ். ஸோ ரெண்டாவது, இப்போ மெயினாக நான் இந்த டாப்பிக்கில் பேச வரும்போது கம்யூட்டேஷன் அண்ட் ஸ்பர்ஸ் அப்டேஷன், மூணாவது அந்த குறிஜண்ட பிபிஓ கிடைக்கப் பெறுவது வாங்குவது எப்படி, அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ. முதலாவதாக கம்யூட்டேஷன் என்ற அந்த டாபிக் எடுத்துக்கலாம். கம்யூட்டேஷன் 12 வருடங்கள் 0.8 months சம்திங், அதற்கு மேலே பிடித்தம் செய்யக்கூடாது. அது முற்றிலுமே தவறானது. அதிகமான தொகையை நம்மளிடமிருந்து வசூல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மனதில் வைத்து பஞ்சாபிலிருந்து ஒரு நண்பர்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட்டோட டிசிஷன் தான் முக்கியம். அதில் அதை பேஸ் பண்ணி அவருக்கு அவர் ப்ரெசன்ட் பண்ண விதம், அடிப்படை என்னவா இருந்தது அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அது மெரிட் கன்சிடரேஷன் எவ்வாறாக இருக்குது என்பதை பெற்றிருக்கலாம். இல்லை இன்னும் பெறவில்லை என்பது நமக்கு தெரியாது. மேபி பெற்றிருக்கிறதற்கான தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ அதுக்கான தகவல்கள் இப்போ நம்ம வலைதளங்களில் யூடியூப்லேயே கூட நிறைய பேர், சரி நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம். ஒரு சில ரெக்கார்ட் ஆஃபீஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸு ஆஃபீஸில் இந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்க பெறலாம். அதோட கார அம்சம் என்னென்னா, அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன கன்சிடர் பண்ணின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் எப்படி செயல்படுத்த வேண்டும், எத்தனை % கம்யூட்டேஷன் கொடுக்கப்பட வேண்டும், எத்தனை வருடங்கள் அதை ரெஸ்டோரேஷன் பண்ண வேண்டும், பிடித்தம் செய்யப்பட்ட பிறகு எத்தனை வருடங்கள் அந்த தொகையை நம்ம பிடித்தம் செய்யப்பட்ட பிறகு ரீஸ்டோர் பண்ண வேண்டும் என்ற அந்த கைட்லைன்ஸ் ஏற்கனவே ஆர்மி ரெகுலேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்மி ரெகுலேஷன் இன்ன வரைக்கும் சேஞ்ச் செய்யப்படவில்லை. ஹானரபிள் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எக்ஸர்வீஸ்மேன், எல்லாருமே கிடையாது, என்டையர் எக்ஸர்வீஸ்மேன் ஆஃப் த ஆர்மி ஆர் டிஃபென்ஸ் பீப்புள், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அப்படிலாம் இல்லை. ஒரு பர்டிகுலர் பர்சன் அவரோட வாதத்தை வச்சுருக்காரு. அதுக்கான மெரிட் என்னங்கிறத கோர்ட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கான டிசிஷனை வழங்கியிருக்காங்க. அது அந்த அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக மட்டுமே தவிர எல்லாத்துக்குமே பொருந்தாது. அது அதுக்கான சூட்டபிள் ரிப்ளை தான் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இன்ஜினியரிங் குரூப் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த மாதிரி செய்ய முடியாது. அதை as per the மெரிட் பேசிஸில்
அந்த கவர்மெண்ட் ஆர்டரோட அந்த ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மி என்ற வரைக்கும் திருத்தப்படவில்லையோ அன்று வரை ரெஸ்டோரேஷன் என்பது தன்னைத்தானே நம்ம இஷ்டத்துக்காக மாற்றிக்கொள்ள இயலாது அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், 12 வருடங்கள் எனது முடிந்து விட்டது, அதனால் எனக்கு இனிமேல் பிடிக்காதீங்கன்னு சொன்னால், அஸ் பர் த ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மி அவங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அந்த ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மி 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய அந்த கம்ப்யூட்டட் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு உங்களிடமிருந்து பிடிக்கப்பெற வேண்டும். அதுதான், அது மாற்றம் செய்யப்படவில்லை. எனவே அப்படி என்று வரை ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மியில் திருத்தம் செய்யப்படவில்லையோ அன்று வரை நாம் யாருக்குமே ஒரு பர்டிகுலர் கோர்ட் ஆர்டரை வச்சு இதுவரை ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மியில் திருத்தம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க திருத்தம் செய்யப்படவில்லையோ அதுவரை தன்னிச்சையாக 12 மாதங்கள் வந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் மட்டும்தான் பிடித்து செய்யப்பட வேண்டும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு வாதாட முடியாதுங்கிறத அவங்க விளக்கியிருக்காங்க. ஸோ எனவே அன்பு நமது நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் அந்த உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 12 வருடங்கள் முடிந்தவர்கள் கோர்ட்டில் நீங்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொது நல வழக்கு போட்டு அந்த பஞ்சாப் கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த முன்னாள் இராணுவ வீரனுடைய அந்த கோர்ட் ஆக்டிவிட்டீஸை மேற்கோள் காட்டி நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி, இந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணப்படும் பொழுது என்டையர் இந்தியன் ஆர்மி மட்டும் இல்லை, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதிலிருந்து விடுதலை பெற்ற டிஸ்சார்ஜில் வரப்பட்ட அனைவருக்குமே இந்த ஆர்டர், இந்த ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அதில் திருத்தம் செய்யப்பட்டு அனைவருக்குமே 15 வருடங்களுக்கு பதிலாக 12.8 இயர்ஸ்க்கான அந்த பிடித்தம் மட்டும்தான் கம்யூனிகேஷன் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த ஆணையை நீங்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட இப்போ கரண்ட் லைவில் இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கேஸ் ஃபைல் செய்து அந்த தீர்ப்பை பெற்று கொண்டு வரும்படும் பொழுது ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்மியில் ஆர் நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட அப்ளிகபிள் அதில் மாற்றம் செய்ய முடியும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கான முழுமையான கம்யூட்டட் வேல்யூ பாதிப்பில்லாமல் உங்களுக்கான முழு தொகையும் கிடைக்கப்பெறும். இது அபவுட் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன். அனைவருக்கும் கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னு சொன்னால் நீங்கள் எந்த நம்பருக்கு பர்சனலாக கூப்பிட்டு கேட்கலாம், கைடன்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். மூன்றாவது, இந்த கொரிஜெண்டம் பிபிஓ வாங்குவதில் நிறைய சிக்கல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்து கொரிஜெண்டம் பிபிஓ, இபிபிஓ அல்லது இனிஷியல் பிபிஓ, எந்த பிபிஓலையுமே இபிபிஓ எடுத்துக்கோங்க அல்லது அதுக்கு பிறகு கொரிஜெண்டம் பிபிஓ எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுலேயும் நிறைய நமது ஃபேமிலி பென்ஷனரோட நேம் ஸ்பெல்லிங் தவறாக இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து ஆல்சோ முழுமையாக பதிவு செய்யப்படாமல் 1962, 1972 அவ்வாறாக குறிப்பிட்டிருக்கப்படும் டேட் ஆஃப் பர்த்தில். யாருது? ஸ்போஸ் ஒய்ஃப். இது இப்போ உங்களோட வாதம், என்னோட மனைவியோட ஸ்போஸோட டேட் ஆஃப் பர்த் இயர் கரெக்டு,
மாதமோ டேட்டோ குறிப்பிடப்படவில்லை. அதை பதிவு செய்துவிட்டு அதற்கான கொரிஜெண்டம் பிபிஓவை எப்படி வாங்குவது என்பதில்தான் நிறைய பேரோட சந்தேகங்கள். நிறைய பேர் அதை சரியான முறையில் பயன்படுத்த முடியல. அதுக்கான விளக்கம் தான் இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் பே ஆர்டர் விஜயலட்சுமி 1962 அப்படின்னு போட்டிருக்காங்க. வருஷம் மட்டும் போட்டிருக்காங்க, மாதமும் தேதியே போடவில்லை. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஐயா எங்களுடைய மனைவியோட தேதியும் மாதமும் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அதை கரெக்டான டீலில் பதிவு செய்யப்பட்டு எனக்கு ஒரு பென்ஷன் ஆர்டர் உயிரோடு இருக்கும்போதே நான் வாங்க விரும்புகிறேன். ஸோ எனது மனைவி எனக்கு பிறகு பென்ஷன் வாங்குவதில் சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன்னு கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தான். இப்போ 1962 அப்படின்னு மட்டும் வருடங்கள் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறது, மாதமோ டேட்டோ இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஆஸ் எக்ஸர்வீஸ்மேன் ஸ்பார்ஸ் போர்ட்டலில் மைக்ரேட்டட் பென்ஷன், நீங்கள் இஃப் யூ ஆர் மைக்ரேட்டட் ஸ்பர்ஸ், நீங்கள் ஸ்பார்ஸ் போர்ட்டலுக்குள்ளே போங்க. உங்கள்ட்ட அந்த மேனேஜ் ப்ரொஃபைலில் போய் மை ப்ரொஃபைலில் இருந்துட்டு மேனேஜ் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் உங்களோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே செக் பண்ணிவிட்டு சைட் பஸ்ஸே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ், அதர்ஸு, அப்புறம் சில்ட்ரன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டியது அந்த ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும். அதில் உங்கள் மனைவியோட பெயர் பிபிஓவில் உள்ளது போல் இருக்கின்றனவா அல்ல இல்லை என்று செக் பண்ணி செய்துவிட்டு, தவறுகள் நேம் எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ஸ்போர்ட்ஸ் நேம் அஸ் பர் பிபிஓவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் மற்ற கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை மிஸ்மேட்சிங் தவறுதலாக இருந்தால் நீங்கள் அந்த உங்களோட நேமை உங்கள் டிஸ்சார்ஜ் புக்கிலையோ அல்லது பிபிஓலையோ இருக்கக்கூடிய அந்த நேம் பிரகாரம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் யாருள்ளதெல்லாம் வருடங்கள் மட்டும்தான் இருக்கின்றன, மாதமோ தேதியோ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்சார்ஜ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த், அந்த மாதம், அந்த இயர் சரியான முறையில் அப்டேட் பண்ணுங்கள். இதில் ஸ்பார்ஸ் போர்ட்டலில் போய் ஒய்ஃபோட கரெக்டு டேட் ஆஃப் பர்த்து டிஸ்சார்ஜ் புக்கில் எப்படி இருக்கின்றனவோ அதை போல் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூஃப் கேட்கும். இந்த ப்ரூஃப் கரெக்டாக அப்படின்னு கேட்கப்படும் பொழுது உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது அந்த போர்ஷன், அந்த ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் ஸ்கேன் செய்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் ஸ்போர்ட்ஸில் அது ப்ரூஃபு, அதாவது சர்வீஸ் ரெக்கார்டில் என்னோட மனைவியோட பெயர் இதுதான், டேட் ஆஃப் பர்த்து, மாதம், இயர், தேதி எல்லாம் இவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் வேறு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தாலோ அல்லது பாஸ்போர்ட் இருந்தாலோ அல்லது ஆதார் கார்டில் கரெக்டாக இருந்தாலோ அப்டேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்சர்ன் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வேர்ட் ஆகி போய்விடும். அதற்கு பிறகு நீங்கள் 1 மாதமோ 2 மாதங்களோ காத்திருக்கலாம். கன்சர்ன் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அவர்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒருவேளை 2-3 மந்த்ஸ் ஆகியும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாங்கும்போது, அப்போ நீங்கள் என்னென்ன டேட் ஆஃப் பர்த்து, நேம்ஸ், என்ன ஸ்பெல்லிங் நீங்கள் எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதிட்டு லெட்டர் வச்சு ரெக்கார்டு ஆஃபீஸுக்கு எழுதுங்க. ஐயா இந்த மாதிரியான டேட்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன், நேம், ஸ்பெல்லிங், ஒய்ஃபோட பெயர் எல்லாம் அனுப்பியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இது வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணி அப்டேட் பண்ணலை. அதை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிவிட்டு
as per சர்வீஸ் ரெக்கார்டு பிரகாரம் தான் இருக்குது. அதனால் அப்ரூவல் பண்ணிவிட்டு கூடவே சைட் பை சைடாக எனக்கு ஒரு புது கொரிஜெண்டம் பிபிஓ அனுப்புங்க. அதாவது கரெக்ட் நேம், கரெக்ட் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு கொரிஜெண்டம் பிபிஓ அனுப்பி வைங்க அப்படிங்கிற உங்களுடைய அந்த தன்மையை லெட்டர் வடிவத்தில் எழுதி உங்கள் கன்சர்ன் ரெக்கார்டு ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுருங்க. 30 to 35 டேஸில் இருந்து நீங்கள் அனுப்பின லெட்டரில் இருந்து 30-35 நாளுக்குள்ளே உங்களுக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னால் எகெயின் 35லேருந்து 40 நாளாவதுக்குள்ளே நீங்கள் எகெயின் ரிமைண்டர் அடுத்த கடிதம் போட்டுவிட வேண்டும். அடுத்த கடிதம் எப்படின்னா, ஐயா நாங்கள் இந்த தேதியில் எனது நிறைக்குறைகளை சரி செய்வதற்கு கடிதம் அனுப்பியிருந்தேன். இன்று 40 நாட்கள் நிறைவடைந்த பிறகும் எந்தவித பதிலும் உங்களிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. அப்டேஷன் ஸ்பர்ஸ் கார்டு அப்டேட் பண்ணப்படவில்லை. அதை செய்துவிட்டு கொரிஜெண்டம் பிபி அனுப்பி வைங்க என்ற அந்த உங்களோட கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய கன்சர்ன் ரெக்கார்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்க வேண்டும். ரிமைண்டர் நிச்சயமாக 40 நாளுக்குள்ளே ரிமைண்டர் ரிலீஸ் போட்டுவிட வேண்டும். இந்த ஃபாலோஅப் கரெக்டாக போகும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான சரியான முறையில் அப்டேட் செய்யப்பட்ட கொரிஜெண்டம் பிபிஓ உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒருவேளை உங்களுக்கு கொரிஜெண்டம் பிபிஓ அப்டேட்டட் கொரிஜெண்டம் பிபி கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களின் மறைவுக்கு பிறகு உங்களின் துணைவியாருக்கு சரியான நேரத்தில் வித்தின் 15 to 20 டேஸ்க்குள்ளே பென்ஷன் சேங்ஷன் ஆகி அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது எப்போ அப்படின்னு சொன்னால் உங்களோட மனைவியின் பெயர் as per பிபிஓ, டேட் ஆஃப் பர்த் as per சர்வீஸ் ரெக்கார்ட், டிஸ்சார்ஜ் புக் இவ்வாறாக நீங்கள் அப்டேட் செய்யப்பட்டு விட்ட பிறகு உங்களுக்கு பென்ஷன் வரவில்லை என்று சொன்னால் வாய்ப்பே இல்லை. 100% உங்களுக்கு பென்ஷன் அந்த அம்மாவுக்கு 15 to 20 days சாங்ஷன் ஆகிவிடும். எனவே நண்பர்களே, அதை புரிந்து கொண்டு செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமாக இனி விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனது மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மொபைல் எண் 9421433139. மீண்டும் ஒரு முறை 9421433139. Veteran Subramani from Salem. Thank you so much, sir. Have a good day. I love you. வணக்கம்.